இப்போ சில பேருக்கு அங்கே சந்திரன் இருக்கும். ஏன்னா அமாவாசையில் பிறந்தால் சூரியன் சந்திரன் அது கூட சனி இப்போ வந்து இந்த காம்பினேஷன் போகுது இவங்களுக்கு. மனநிலைமை ரொம்ப குழம்பும், ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிடுவாங்க இவங்க. ஃப்ளக்சுவேஷனுங்கிறது பயங்கரமாக இருக்கும், முடிவே எடுக்கவே முடியாது. இப்போது பணம்லாம் எங்கெங்கேயோ கடன் வாங்கியிருந்திருப்பாங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல போய் காசு வாங்குறது, மைண்டு போயிட்டு தப்பிச்சா போதும் தப்பிச்சா போதும். சனி என்ன பண்ணோன்னா எடுத்தா கவுத்தோன்னு முடிவெடுத்தால் சனி விடாது. கேது வந்து நிதானமாக யோசி, வேறு ஒரு வழி இருக்குது, அந்த வழியை தான் காட்டும் கேது. அந்த வழியை நம்ம தான் தேடி போகணும். அந்த வழியை தேடி போகாமல் இந்த சூரியனை யூஸ் பண்ணி என்னோட குவாலிட்டியை வச்சு நான் வாங்கிடுறேன் அப்படின்னு போகிறப்ப சனி கேது இருக்குது, சந்திரன் குழப்பி தான் வைக்கும். சரி போங்க போங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். சூரியன் என்ன சொன்னாலும் சந்திரன் கேட்கும். அதனால் இந்த சந்திரன் என்ன சொன்னாலும் சரின்ட்டு சூரியனும் சரின்ட்டு போயிடுறப்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறப்போ நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் வந்து சனியும் கேதும் இருக்கிறாங்கன்னா மேக்ஸ் மிஸ் இருக்காங்க, பிரின்சிபல் இருக்கிறாங்க, நம்ம பார்த்து தான் இருக்கணும். அவங்க கண்ணுக்கு படாமல் தப்பிச்சிடலான்னு மட்டும் நினச்சிடவே கூடாது.